எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, தினமும் நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்துக்கு இணையான ஒரு ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, நிணநீர் ஓட்டம். அந்த நிணநீர் ஓட்டத்தை சரியா நம்ம டெய்லி தூண்டி விட கத்துக்கிட்டாலே நம்மளுடைய அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும். சரிங்களா? இரத்த ஓட்டத்தோட இந்த ஓட்டத்தையும் சேர்த்து ஓட விடுங்கள், இல்லை தூண்டி விடுங்கள்னு டைட்டில் வச்சு விட்டுருப்பேன். தெளிவாக புரிஞ்சுக்கங்க. போலாங்களா உள்ள? ஸோ உங்கள் அனைவரையும் ஜெம்சி குரு வைத்தியத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு எங்களுக்கான வைத்தியம் மட்டுமே. உங்களுக்கானதை நீங்க உருவாக்கிக்கங்க, எங்களுக்கானதை நாங்க உருவாக்கிக்கிட்டோம். ஓகே? ஜென்ரல் ஹெல்த்துக்கானது. விபத்து இதெல்லாம் நேரிட்டா நாங்களும் போய்த்தாவோம். பொது ஆரோக்கியத்தை எங்களால் வீட்டிலிருந்தே எட்டிக்க முடியும். அதற்கான வைத்திய வாழ்வியல் தான் குரு வைத்திய வாழ்வியல். இது எங்களுக்கானது, எங்கள் குடும்பத்துக்கானது, எங்கள் பரம்பரைக்கானது. உங்களுக்கானதை, உங்கள் குடும்பத்துக்கானதை நீங்கள் உருவாக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது உங்கள் முன்னாடி பகிர்ந்துக்கிறோம். வேணா பார்த்து பலன் பெற்றுக்கலாம். ஓகே, இப்போ போலாங்களா? பத்மாசனம். அடிவயிறு எப்படி இழுத்து இழுத்து மூச்சு விட போறேன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு விதையை முடிச்சுட்டு தான் பண்றேன். ஓகே? அழுத்தி கொட்டுங்க. நிறைய முதல்ல இங்கே பாருங்க, ஸ்லோவாக கொட்டுங்க. அப்படியே வேகமாக கொட்ட ஆரம்பிங்க. அதோட அழுத்தி கொட்டுங்க. வலிக்கிற இடத்த நல்லா கண்ணை மூடிட்டு நினைச்சிட்டே கொட்டுங்க. ஓகே? இப்போ அந்த கொட்டி வலிக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த இந்த தசை பகுதியெல்லாம் மசாஜ். ஓகே? நல்ல இதமாக இருக்கும். அந்த கொட்டி வலிக்கிற எரியிற இடத்துல நீங்கள் செய்தீங்கன்னா அவ்வளவு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சிங் முத்திரை. அடிவயிறு இழுத்து இழுத்து மூச்சு விடணும். ஸ்லோவாக தொடங்கி வேகமாக நான் போக போகிறேன். உங்களுக்கு ஸ்லோவாக மட்டும்தான் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம். ஓகே? அறுபத்தி 2 மூச்சு. ஓகே? அனுதினமும் ஒவ்வொரு வேளையும் காலை மாலை இரு வேளையும் நம்மளுடைய இந்த குரு வித்தையின் மூலம் நிணநீர் ஓட்டத்தை, லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள் உடலில் ரத்தம் மட்டும் ஓடினால் பத்தாது, இந்த நிணநீர் அப்படிங்கிற ஒரு நீரும் எல்லா பக்கமும் ஓடி வரணும். உதாரணம் என்னன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட போதிய அளவு போலீஸ் ஃபோர்ஸே இருந்தாலும் கலவரம் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள சேர்த்தி ஒரு கேம்ப் போட்டு அந்த கலவரத்தை எப்படி அவங்கள அடக்க வைக்கிறோமோ, தடுக்கிறோமோ, அதே மாதிரி பிட்யூட்ரிங்கிற சுரக்கிற அந்த ஹார்மோன்கள் GH, ACTH, SH,
இன்னும் பால் ஊட்டுற தருணத்தில் FH, ஓகேங்களா, ப்ரோலாக்டின் ஹார்மோன்கள் இதெல்லாம் சரியாக சுரக்கும் பிட்யூட்ரி. ஆனால் அந்தந்த இடத்துக்கு போகணும். அது இரத்த ஓட்டத்தை கொண்டு போறதுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணிடும். இந்த நிணநீர் ஓட்டத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்மளுடைய ஒர்க் அவுட், உடல் உஷ்ணம், நம்ம செய்யக்கூடிய வேலை தான் அந்த இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து. அதனால தான் உழைத்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க. சும்மா உட்கார்ந்துட்டு தின்னா ஏன் பிரச்சனையை சந்திக்கிறீங்க? இந்த நிணநீர் ஓட்டம் பெருமளவு சரியாக நடக்காதனால. அதுக்காக நடக்காதுன்னு சொல்ல வரல, சரியாக நடக்காது அதோடைய 100% கெப்பாசிட்டி. இப்போ நம்ம அதை டெய்லி காலை மாலை 2 வேளை ட்ரிகர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளெல்லாம் சாதாரணமாக என்ன கிடைக்குதோ அதுதான். அது கலப்படமாக இருக்கலாம், அடல்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரசாயன தெளிப்புக்கு உட்பட்டதாக இருக்கலாம். ஸோ நம்மளால் கொடுத்து குறைந்த பொருளாதாரம் நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கங்களும் ஏழை மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன? சொந்தமாக காடு வச்சு நம்மளும் விளைவிக்க முடியாது. தரமானதை வாங்க போனாலும் அது விலை அதிகமாக இருக்கும். அப்படி கொடுத்தாலும் அது தரமானதாங்கிறத உறுதிப்படுத்துறது பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு கிடைக்கிறத வச்சு தான் நம்ம ஏதோ சுற்றி செய்யும் முறை அது இதுன்னு நம்ம குருபாக தயாரிப்பின் மூலமும் பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையின் மூலமும் நம்ம உணவை கொஞ்சம் மருந்தாக தயாரிச்சுக்கிறோம். அப்படி தயாரித்தாலும் அதோடைய பாதிப்பிலிருந்து மீளணும் இல்லைங்களா? ஸோ அதற்காக என்ன பண்ணுறோம்? இந்த நிணநீர் ஓட்டத்தை சரியாக பயன்படுத்துகிறோம். உடல் கழிவை வெளியெடுத்து விசிறவும், இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளும் சரியாக அங்கே பழைய செல் செத்து புது செல் உருவாகி, இல்லை கேன்சர் செல் ஏதாவது உருவாகி இருந்தாலும் அதை போட்டு எரிஞ்சு எல்லாம் அந்த நீக்கிற வேலைகளெல்லாம் சரியாக நடக்கணும்ல. அதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த நிணநீர் ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களது பேராதரவை தொடர்ந்து இந்த ஜெம்சியோடைய குரு வைத்தியமும் பிக்கப் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வரும், யூடியூப் சேனல்லையும் வரும். முடிந்தவரை வீக்லி ட்வைஸாவது உங்களை காணொலியில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க. எதற்காக நம்ம ஜெம்சி அல்லாத இத்தனை சேனலில் பயணிக்கிறோன்னு உங்கள் முன்னாடி பல முறை வச்சுட்டேன். நம்ம நிறையா மக்கள் தகுதியானவங்களுக்கு போய் சேரணும். இன்கேஸ் நம்ம ஏதாவது சதி வலையால் வீழ்த்தப்பட்டாலும் நம்ம செய்த ஆராய்ச்சி எல்லா பக்கம் இருந்தால் தான் நாளைக்கு மக்கள்கிட்ட அது எடுபடும். ஒரே ஒரு சேனலில் வச்சுருந்து சேனல் தூக்கப்பட்டுருச்சிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாகவோ நம்ம ஒரு டிராபேக்கை சந்தித்தா மொத்தமும் போயிடும். ஏன்னா நம்ம இது எவங்ககிட்டையும் படிச்சுக்கிட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரல. நம்ம குரு வைத்திய வாழ்வியல்னு உருவாக்குனது நம்மளுடைய அனுபவம். 15 வருடமாக நான் எனக்கான ஆரோக்கியத்தை ஒவ்வொன்றா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இதை செய்து நல்ல பலன் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து செய்து வைத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ முடிகிறது எப்படி முடிஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். போய்க்கலாங்களா? அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.